ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவரை துப்பாக்கியால் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் சுட்டு அதற்கு பின்னாலே குமாரபாளையம் மாநகரத்திலே பெரிய கலவரம் வெடித்து இராணுவமும் போலீஸும் சேர்ந்து பிடித்தார்கள். அதில் முக்கியமாக எங்களுடைய அணியில் தலைவராக இருந்தவர் எஸ்எஸ்எம் சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள். தான் நம்பர் 1 குற்றவாளி. நாங்களெல்லாம் அதுக்கு பின்னாலே குற்றவாளிகள். இந்த வழக்கு சிபிஐ வழக்கு. மத்திய அரசாங்கத்திலிருந்து இராணுவம் வரவழைக்கப்பட்டு கலவரத்தை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இராணுவம் வரவழைக்கப்பட்டு எங்களை எல்லாம் பிடித்து 76 பேரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எஸ்எஸ்எம் சுப்பிரமணிய செட்டியார், தனக்கோடி, கேவி ராசண்ணன், கத்தேரி அத்தியண்ணன், இப்படி பல பிரமுகர்கள் அன்றைக்கு பதவியில் திமுகவில் இருந்தவர்கள். ஆகவே பொய் வழக்கு போடப்பட்டு இராணுவத்தால் எங்களுக்கெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு நாங்களெல்லாம் 2 வருடம் கோவை மத்திய சிறையில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த வழக்கை சிபிஐ வழக்கை சந்தித்தோம். அண்ணா அவர்கள் 67 ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் எங்களுக்கெல்லாம் விடுதலை தந்து எங்களுக்கு உதவித்தொகையும் அறிவித்தார்கள் கலைஞர் அவர்கள். அந்த நன்றியை நாங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. எங்களுக்கு இப்பொழுது ஒரு தொண்டன் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான், ஒரு மொழிக்காக தாய்மொழிக்காக பாடுபட்டவர்கள் என்ற காரணத்தினால் அந்த எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் சான்றுகள் இல்லாமல் இருந்த குடும்பம் இந்த குடும்பம். அதே போல் 15 அவர்களுடைய கணக்கு பிரகாரம் 15 பேரை சுட்டுக் கொண்டு ஒரே குழியில் புதைக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான நிதி உதவியும் வர முடியாத சூழ்நிலையில் குமாரபாளையம் தெற்கு நகர திமுக பொறுப்பாளர் ஞானசேகரன் அவர்கள் மூலியமாக, ரவி அவர்கள் மூலியமாகவும், மேலும் இந்த குமாரபாளையத்தில் நடைபெற்ற சரித்திரம் படைத்த ஒரு மொழிக்காக நடந்த போராட்டத்தில் இதை வெளிக்கொணர்ந்த வகையில் கேசவமூர்த்தி ராஜகோபாலன் அவர்கள் ஆசிரியர்களுக்கு முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை வெளியே கொண்டு வந்து கொடுத்தவர் அவர்தான். எழுத்துப்பூர்வமாக ஒரு புத்தகத்தை வடிவமைத்து அதற்கு பின்னாலே அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்னாலே தினகரன் பத்திரிகையில் என்னிடம் பேட்டி கொடுத்து அதுவும் வெளிவந்தது. அதுக்கு பின்னால் நக்கீரன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பேட்டி எடுத்து அதுவும் யூடியூப்பில் தான் வந்தது. ஆக இந்த குமாரபாளையத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றது என்பதே யாருக்கும் தெரியாது இந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தெற்கு நகர திமுக சார்பில் ரவி அவர்களுக்கும், நண்பர் பகலவன், நண்பர் அன்பழகன், மல்லை சத்ய அவர் கவிஞர் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்திற்கும், தலைமை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் மூலியமாக இந்த நிதியை கொடுத்த தலைமை கழகத்துக்கும், அமைப்பு செயலாளருக்கும், மற்ற மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கும், இங்கே குமாரபாளையத்தில் இருக்கிற நகர கழகத்தில் பேர் சொல்ல முடியாத விட்டு போயிருந்தாலும் மன்னித்து கொள்ளவும், அவர்களுக்கும் சேர்ந்து நன்றியை உறுதியாக்கி கொண்டு நடைபெறுகிறேன்.